விரால் மீனை வச்சு ஒரு சூப்பரான மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுவும் எங்கள் கிராமத்து ஸ்டைலில் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சுபஸ்ரீ. வெல்கம் டு சுபா குக்கரி. இது ஒரு விரால் மீன் 1/2 கிலோ இருக்கும். அதை நல்லா நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா மீன், இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் மசாலாவில் பெரட்டி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மசாலா தடவி வச்ச மீனை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 1/2 அன் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் மீன் எடுத்து பாருங்கள், மசாலா நல்லா ஃபுல்லாக இறங்கியிருக்கும். இப்போ நம்ம மீனை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா சூடாக்கிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போது மசாலா தடவி வச்சுருக்க மீனை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தோசைக்கல்ல மீனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், பெரட்டி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே மீன் வேகட்டும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், தோசைக்கல்லில் கொஞ்சம் கூட மசாலா ஒட்டவே இல்லை. நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால மசாலா உதிரி ஆகாமல் நல்ல மீனோட நல்லா செட் ஆகிடும். பாருங்கள் எப்படி செட் ஆகியிருக்குன்னு பாருங்கள். மீன் சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான விரால் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது விரால் மீன் மட்டும் இல்லை, வேறு எந்த மீன் வாங்கினாலும் இதே போல் மசாலா செஞ்சு நீங்கள் பொரிச்சு பாருங்கள். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப நீங்கள் அது போல் தான் செய்வீங்க. உங்களுக்கு இந்த மீன் வறுவல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.